இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் செக்கரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித வின்சென்டே பவுலிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. அனைவரும் மகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள ஜெபிக்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்? சமாதானம் குடும்பத்தில் இருக்கிறதா? இறை பிரசன்னம் இருக்கின்றதா? பிள்ளைகள் காரியம், மற்ற காரியம், வேலை, பிசினஸ், உடல் சுகம் இவையெல்லாம் எப்படி இருக்கின்றது? ஜெபமும் இயேசுவின் பிரசன்னமும் அன்னை மரி புனிதர்களின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அன்பான சூழல், அமைதியான சூழல் நிச்சயம் நிலவும். இன்று செப்டம்பர் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அல்லவா நண்பர்களே? சகாய மாதாவிடம் ஜெபமாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள். குடும்பத்தை காக்கும் ஜெபம் சகாய மாதாவிற்கு என்று ஒன்று உள்ளது. அது நம் சேனலில் உள்ளது. அதை கேட்டு பயன் பெறுங்கள். வீட்டை துடைத்து சுரூபங்களை எல்லாம் சுத்தம் செய்து மலர் அலங்காரம் செய்து கேண்டில், ஊதுபத்தி, சாம்பிராணி ஏற்றுங்கள். நல்ல ரம்யமான ஜெப சூழ்நிலை உருவாகும். மனம் தானாகவே இறை இயேசுவையும் அன்னை மரியாவையும் தேடும். இந்த மாதம் முழுவதும் செய்த நன்மைகளை, காத்த தருணங்களை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துங்கள். நன்றியுள்ள இதயம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. என் பிள்ளை நன்றியோடு எனக்கு துதிபலிகளை ஏறெடுக்கிறாள். இன்னும் வருகிற மாதத்தில் அதிகமாக ஆசிர்வதிப்பேன். இயேசு உறுதி செய்வார் உங்களுக்கு. சரி, இன்று ஆண்டவர் முதல் வாசகத்தில் செக்கரியா மூலம் கூறுவது என்ன? மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. எதற்காக அகமகிழ வேண்டும்? ஏன் ஆர்ப்பரிக்க வேண்டும்? இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். இயேசு வரப்போகிறார், அதற்காக அகமகிழ வேண்டும். வந்து உங்களோடு இருப்பேன் என்று கூறிவிட்டார். வேறு என்ன வேண்டும் நமக்கு? இயேசு இருக்கும் இடத்தில் எல்லா ஆசிர்வாதங்களும் நிச்சயமாய் நிறைவாய் இருக்கும். சத்துரு அங்கு இருக்கவே முடியாது. எந்த தடைகளையும், சண்டை, தொந்தரவுகளையும் அவன் கொண்டு வர முடியாது. உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த தடையும் இருக்காது. இத்தனை நாளாய் சிக்கி தவித்த நிலை, சிக்கி தவித்த காரியங்கள் கூட எல்லாம் தானாய் சரியாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டும் வேலை அல்லது பிசினஸில் முன்னேற்றம் அனைத்தும் இயேசுவின் அருளால் கூடி வரும். தினமும் நாம் இயேசுவை நம் வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது, இயேசுவே எங்கள் வீட்டிற்குள் எழுந்தருளி வாரும், பரிசுத்த ஆவியே எங்கள் வீட்டிற்குள் வாரும், எங்களை ஆசிர்வதியும், எங்கள் மத்தியில் உலாவும், எங்களை நோய் நொடியிலெல்லாம் இருந்து காத்து பாதுகாத்தருளும் என்று கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். தன் பிள்ளைகள் ஆசையாய் அழைத்தால் வராமல் இருப்பாரா இயேசு? அவர் நல்ல தகப்பன் அல்லவா? நாம் செய்த தவறுகளை மன்னித்து விட்டு உங்கள் இல்லம் தேடி, உங்கள் உள்ளம் தேடி வருவார் இயேசு. இன்று அழைப்பீர்களா நண்பர்களே? நிச்சயம் அழையுங்கள், உங்கள் வீட்டிற்குள் வருவார் இயேசு. இன்றைய நற்செய்தி வாழ்த்தொளி கூறுகிறது, நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாய் ஒளிரச் செய்தார் என்று. இயேசு உயிர்த்து என்று எழுந்தாரோ அன்றே இருளின் ஆதிக்கம் அடக்கப்பட்டது, வெளிச்சம் ஒளிர்ந்தது. நம் வாழ்விலும் சத்துரு பிற மனிதர்களால், சூழ்நிலைகளால் கொண்டு வரும் இருளான காரியங்கள் அனைத்தும்
அனைத்தும் இன்றே விலகி ஓடும். இயேசுவின் நாமத்தால் ஆணையிட்டு ஜெபியுங்கள், அனைத்தும் விலகும். இருளான மேகங்கள் விலகி ஓடும். நல்ல ஆசிர்வாதத்தின் மழை உங்கள் வீட்டில், உங்கள் வேலையில், உடல் நலத்தில் பொழியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உமது வாக்கை தினமும் கேட்க நல்ல புத்தியை தாரும் இயேசுவே. வலியவர்கள் கையினின்று, கெட்டவர்கள் மத்தியினின்று, அவர்களின் தீய எண்ணங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் அங்கலாய்ப்பை மகிழ்ச்சி குரலாக மாற்றும். செக்கரியாவில் நாங்கள் இன்று கேட்டது போல, மகளே மகனே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வசனத்திற்கு இணங்க எங்கள் மத்தியில் வாரும், எங்களை ஆசிர்வதியும், நல் சுகத்தை தந்து காத்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.